நமச்சிவாய நமக்கு. என்னென்ன காலங்களில் தர்மம் வெற்றி பெற்று அதர்மம் தலைத்து ஓங்குகிறதோ அந்தந்த காலங்களில் எம்மை யாரை சித்துக்கோக கூடும். அகோரம், ஈசானா, பாமா, சத்தியம், சாந்தம் என்று சொல்லக்கூடிய ஐம்பூதங்களையும் சுருகம், சுவீர்கம், சங்கீத கௌதமி, ஐதயம், சதாபதம், சங்கீதம், பஞ்சதீபமந்திரம், நியாயம், ஈசவா, ரிக், யசூர், சாம, அதர்வனமாக்கிய 5 மரங்களையும் உலகம் அறிவு மாற்றம் பெற அருளிய என் தந்தை சிவபெருமானின் கருணையால் நெற்றிக்கல் இருந்து 6 பொறைகளாக சரவண பொய்கை விழ அது அவர் குழந்தைகளாக அவதரித்தது. காசி விசாலாட்சியாய், காஞ்சியில் காமாட்சியாய், மதுரை மீனாட்சியாய் எங்கும் நிறைந்து காட்சியும் எனது அன்னையும் அருளார். அசுர தலைவன் எல்லா ஆட்சியும் பெற்று விளங்கியவராக இந்த போதிலும் ராசுவ குடியே இச்சருக்கு மானுக்கும் அடிமையாகி தன்னை அதர்ம வழியை இழுத்துக் கொண்டு உலகத்தின் தர்மத்தை அழிக்க தலைப்படுவதன் காரணமாக அவ்வசுத்துறை அழித்து அமரகோன் மகளை திருமணம் முடிந்து தேவக மகனாகில இக்கலினத்தை அமைக்க இந்த அற்புதமான பொழுதிலே இந்த உலகத்தை கட்டிக்காக்கூடிய என்னுடைய தந்தை சிவபெருமானை வணங்கிய கையோடு சின்ன சிறு பெண் போல சித்த நேர்த்தக்கூடிய என்னுடைய தாயமலை வணங்கிவிட்டு பின்பு நான் சென்று போன காலத்தினார் இங்கே முருகப்பெருமானாக காட்சி கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் திருவாரூரைச் சேர்ந்த அன்பு அண்ணன் தெய்வீந்திரனுக்கு பொன்னாடை இணைத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். பொன்னாடை போட்டி மகிழ்வர்த்திய மாபெரும் விழா கமிட்டியாக சார்பாகும் எங்களுடைய நாடத்தின் கலைக்குழு சார்பாகும் நன்றி 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 தெரிந்து கொண்டோம்.
அற்புதமான காலை பொழுதிலே யானை வரை பின்னே மணி யோசிப்பா போல நாரத ஜனகன கேட்கிறது வரவேண்டி பையனே வருக 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 சண்முகா சரவண பவா அருமதா செந்தில் குமரா நாரதரின் வணக்கம் ஐயனே. வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் நாரத மகர்ஷி வர வேண்டும். தங்களுடைய வரவு நல்ல வரவாகட்டும். தங்களுடைய வருகையால் இந்த கனகாசாமி சிறப்படைகிறது. அருமையான பாடல், ஆழ்ந்த கருத்துக்கள், அனைவரையும் பயந்து வைத்த இசை எந்த அளவுக்கு தேனினும் இனிய இசையாக பாடிய தங்களை வெறும் வாய்ச்சு கோபற்ற உரைப்பது அவ்வளவு முறையாக இருக்கிற காரணத்தால் இசை வடிவாக நாரதரே எனது பாடல் தங்களுடைய வீணாக இசைக்க முன்னால் தேனோடு கல்ல தெல்லவது போல கோல நிலவோடு காண்ட குளிர் திட்டல் போல இந்த சிங்கார சன்னதியில் நம்முடைய சங்கீத அருவிகள் ஒன்றுகிற காலத்தால் இசை வடிவாக கொடுங்க. Thank you.
உங்களை சந்தித்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் இல்லாமல் தாங்கள் எங்கும் செல்வதில் என்பது யாம் அறிவோம். என்று தாங்கள் என்னை சந்திக்க வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதேனும் முக்கியமான விசேஷம் இருக்கும் என முருகா, இந்த அதிகாலை பொழுது எழுந்து நியமனிஷ்டைகளை முடித்து 14 லோகமும் சென்று வருகின்ற மார்க்கத்தில் உங்களுக்காக வேலுமலை சாப்பிலே அழகான ஒரு அற்புதமான கனியை கண்டு வந்தீர் முருகா. சிறப்பு. ஆக மாப்பிள்ள வரும்பொழுதே கனி ரூபத்தில் வந்திருக்கீங்க. ஆக எனக்காக நீங்க பார்த்தவர்கள் மிக சிறப்பாக இருக்கும் எண்ணுகிறேன். யூகம் சரியா சிறப்பு இருக்கிறதா? கூறுங்க பார்க்கலாம். இதோ கூறுகின்றேன் பாருங்கள், உங்களிடத்திலே கண்ட கனியின் பெருமையை கூறுகின்றேன், கேளுங்கள் முருகா. மாங்கனிக்கு மாங்கனிக்கும் தேன் கடலி, மாங்கனிக்கும் தேன் கடலி, மங்கனிக்கு மேலிடிக்கும் ஒரு பூங்கனி கண்டு மனம் பூரித்தே, ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். முருகா முருகா, ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். முருகா அக்கனியை இக்கணமே, அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தடைத்துக் கொள்வீர் முருகா. குமரா முருகா முருகையா. கொய்தனைத்துக் கொள்வீர், கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா 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 முருகா. மாங்கனிக்கும் தென்கதனை வன்கனிக்கு மேலே நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டுமன முறிப்பேன் முருகா. அக்கனியை இக்கனவை கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்ளக்கூடிய வாழை பலா என்று சொல்லக்கூடிய முப்பெரும் கனியை விட நான் கண்டு வந்த கனி அது மிகப்பெரிய மகத்துவமான கனி முருகா. மிக மகத்துவமான கனி என்று கூறுகின்ற நேரத்திலே இந்த உலகத்திலேயே வாழை பழம் சொல்லக்கூடிய முக்கணிகள் தான் உலகத்தை சிறந்த கனிகள் இல்லைங்களா? அந்த முக்கணிக்கு மேலிருக்கூடிய கனி என்றால் உலகிலேயே ஒப்பற்ற கனியாக இருக்க வேண்டும். அக்கனிப்படி சில விவரங்களை தங்களை கேட்டு வாசிப்படுகிறேன். ஒரு கேள்வியாக
உள்ளங்களுக்கெல்லாம் அவ்வப்பொழுதே உள்ளங்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே உள்ளங்களுக்கெல்லாம் அதை நோக்கும் பொழுதே உள்ளங்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே உள்ளங்களுக்கெல்லாம் சுவைதரும் கனியே ஆசடி நோக்கினார் ஐம்புலங்கள் சொல்லக்கூடிய ஊர் ஒலி ஓசை சுவை நாட்டம் என்று சொல்லக்கூடிய ஐம்புலங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கனியின உலகிலேயே பஞ்சேந்திரங்களுக்கு சுவைப்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட மிகச் சிறப்பான கனியை கேட்க மாத்திரத்தில் பச்சைகள் கண்டாலே பூமாலே பச்சையே நாரதரே பச்சைகள் கண்டாலே பூமாலே பச்சை பச்சைக்கிடாதோ சொல்வி பச்சைக்கிடாதோ சொல்வி சொல்வி பத்திகள் கண்டால் பறந்தோடுமாகையால் பத்திகள் கண்டால் பறந்தோடுமாகையால் பத்திகள் கண்டால் பறந்தோடு ஆகையால் பத்திகள் கண்டால் பறந்தோடுமாகையால் பச்சமுடனே செல்வி நாரதரே, மலர்ந்த மலர்களை நாடி துப்பி செல் வழக்கம், கனிந்த பழங்களை நாடி பறவை செல் வழக்கம். மலர்ந்த மலரில் நிறைந்த ரசம் இருக்க அதனை வண்டுகள் பருகாமல் பறந்திருந்த ஆச்சரியம் அல்லவா? அதை போலவே கனிந்த பழங்களுக்கான பறவைகள் அதனை புசியாமல் பறந்திருந்த ஆச்சரியம் இருக்கிறது. என்ன காரணங்க? பறவைகளுக்கு எட்டாத உயரத்தில் நான் கண்டு வந்த கனி இருக்கிறது. தங்கள் கண்ட கனி வந்து பறவைகளுக்கு எட்டாவது எனக்கு எட்டலைங்களா? என்ன காரணத்தால் எட்டாத கொம்பில் இருக்கும் கணிகை எட்டாத கொம்பில் இருக்கும் கணிகை எப்படி செய்திடலாம் மொழியே எப்படி செய்திடலாம் எட்டு மணிக்கில் கொம்பு நுழைப்பட்டு ஏறி பறித்திடலாம் முருகாய் ஏறி பறித்திடலாம் முருகாய் ஏறி பறித்திடலாம் நாரத மகாமுனிவரே, தங்கள் கண்டு வந்த அதிசய கனியை பார்க்கும் பொழுது அது ஒரு கனி போல தோற்றம் அளிக்கவில்லை. கனி அல்ல முருகா. கனி அல்ல. ஏன் கனி என்று சொன்னேன்? என்ன காரணம்ங்க? உங்களுடைய உள்ளத்தை கனிய வைக்க வேண்டும் என்பதற்காக. இது கனி அல்ல, கண்ணி. கண்ணி. யார் அந்த பெண்மகள் தெரியும்? யார் அவள்? ஆதிகளை கொடுத்த வாக்கு பாதியில நிற்கிறாளே அமிர்த ஆதியிலே கொடுத்த வாக்கு அமிர்தவழி சுந்தரவழி இரு மாதங்கள். அப்ப இரு மாதர்களுக்கு வாக்கை கொடுத்தீர்கள். ஆமாங்க. மூன்றவளை தெய்வேந்திரனுக்கு வளர்ப்பு மகளாகவும் திருப்பரங்குன்றத்தில் வைத்து மனமுடித்து விட்டீர்கள். தங்கள் போன்ற பெரிய மனிதர்களுடைய முன்னிலையில் மனமுடித்து விட்டீர்கள். ஆமாங்க. இளையவள் சுந்தரவழியைத்தான் பார்த்தோம். ஆக இளையவள் காத்து முடிக்கார். இப்படியே சொல்லக்கூடாது. காரணம் என்னவென்றால் அவளோ குலாச்சாரம் குன்றாமல் வேடுவ குலத்திலே உதித்திருக்கின்றார். நீங்கள் ஒரு வேடுவனாக உருவம் கொண்டு கையில் அம்பை பிடித்து மான்குட்டி வந்ததாக ஒரு செய்தியை உரைத்து அன்னவளோடு கொஞ்சம் குலாவி அமுதமொழி கூடி ஆறாவது படைவிட திருக்கருகைக்கு அழைத்து வாருங்கள் முருகா. அவள் ஒரு வேடுகுல பெண்ணாக இருப்பதால் நானும் ஒரு வேடுகுல சென்று அண்ணவளை கனிமா அவர்கள் தங்களுக்கும் இந்த நமட்டார் மக்களுக்கெல்லாம் காட்சி இருக்கு. அப்படித்தானுங்க திருமணம் தங்களுடைய தலைமையில திருமணம் நடைபெறும். எப்படி வருவீங்க? வரும்போது மாலை பாடி பூமாலை கொண்டு வருவேன் உங்களுக்கு. அவ்வாறு வரக்கூடிய தங்களுக்கு என்றும் என்னுடைய புகழ்மலை சுட்டு மகிழ்ந்து நான் சென்று ஆக வேண்டிய வேலை பார்க்கிறேன். அந்த திருமணத்துக்கு உண்டான வேலை உலகம் முழுவதும் சொல்லி பாருங்கள். ஏன்னா இந்த அதிகாலையிலே நம்ம ஏனாதி கிராமம் நடைபெறக்கூடிய திருமணம் சாதாரண திருமணம் அல்ல. முருகப்பெருமானுக்கும் வள்ளி கிடப்பது திருமணம். ஆகவே அப்படிப்பட்ட மிக சிறப்பான திருமணத்திற்கு ஆக வேண்டிய ஏழையை ஏற்பாடு செய்ய நான் சென்று ஆக வேண்டிய ஏற்பாடு வெற்றி உமதே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சென்று வாருங்கள். சித்தம் எனது பாக்கியம் என்று சொன்னார்கள். இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடாத்திக் கொண்டு இருக்கக்கூடிய ஊரார்கள், பெரியோர்கள், விழா குழுவினர்கள், மகளிர் மன்றத்தார்கள், இளைஞர் மன்றத்தார்கள் ஆக எங்களுடைய நாடகத்தை வெளிநாடு வரைக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய அன்பு நேரலை, அன்பு யூடியூப் அன்பு உரிமையாளர் அன்பு அண்ணார் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பினை வழங்கிய உங்களை என்று மறவாமல் இருக்கும் ஏனாதி கிராமத்தார்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பாக ஒளிபெருக்கி ஸ்தாபனத்தை இயக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு ஒளிபெருக்கி ஸ்தாபன உரிமையாளர் அன்பு அண்ணார் அவர்களுக்கும் அன்பு பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் இது பக்க மேளம் அல்ல பக்கா மேளம் என்று நிர்பந்தம் செய்த அன்பு இந்த 4 பேருக்கும் நன்றி. அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றிகள் அந்த வணக்கத்தோடு ஆக ஒரு பாடல் கேட்டுள்ளார்கள். ஐயா கேப்டன் ஐயாவுடைய பாடல். அவங்க கேட்டது வண்டிக்காரன் எந்த ஒரு மதுரை அது பாடினதாக இல்லை, வானத்தை போல அது பாருவோம். நேயர் விருப்பத்திற்காக ஐயாவுடைய பாடல் உங்களுக்காகவே சமர்ப்பணமாக வேண்டும் என்பதற்காக மதுரை மண்ணுக்கு பெருமை மதுரை மண்ணுக்கு மட்டுமல்ல பெருமை ஆக தமிழகத்திற்கே ஒரு பெருமை சேர்த்தார் அன்பு ஐயா கேப்டன் விஜயகாந்த். அன்பு ஐயா அவர்களுக்கும் ஆக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஆக அதே நேயர் விருப்பத்திற்காக ஒரு பாடலை
ஆகா அந்த அக்கா யோகப்படுத்திட்டுச்சா ஆகா ஆமா அதை முதல்ல சொல்லுங்க. ஆமா சொல்லிட்டு பாருவோமா அது சரி அப்படியா அற்புதம். ஏன்னா இதுல சுதாரப்பா இருக்கணும். அதனாலதான் கலை வளர்த்த பூமி, கலை வளர்ந்த பூமி, கலை பிறந்த பூமின்னு சொன்னேன். இப்ப அவங்க எவ்வளவு ஞாபகமா கேட்கிறாங்க பாருங்க அந்த அம்மா கூட. அற்புதம். காரணம் என்ன அப்படின்னா ஒரு புள்ளி வச்சோம். என்ன புள்ளி? அப்பா வீட்டுல இருந்து கொண்டு போய் கணவர் வீட்டுல இறக்கி வைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளை புழங்கிடுவோம். இப்ப ஒண்ணு இல்ல, கார்த்திகை தீபம், கார்த்திகை திருநாள் வந்துருச்சு அப்படின்னா குத்து விளக்குக்கு வேலை வந்துடும். அதுல தீபம் போடணும்னு ஒரு இது வந்துடும். அதே மாதிரி பாருங்க, புதிதாக நெல் அறுவடை செய்தால் அந்த மகாலட்சுமி முதல்ல அளக்கணும்னு படி மரக்கால பயன்படுத்திடும். அப்படி ஒவ்வொரு நாளும் கொண்டு போகக்கூடிய பொருட்கள் அனைத்துமே புடவையில இருந்து அனைத்தும் புழங்கப்படும். ஆனால் ஒரு பெண்ணு அப்பா வீட்டில இருந்து தன்னுடைய கணவர் வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய சீர்வரிசை பொருளை கடைசி வரைக்கும் புழங்க முடியாத ஒரே ஒரு சீரு. நீங்க ஏன் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லலாம், அந்த கலாச்சாரம் நம்ம மாவட்டத்துல இல்லை. ஆனா தமிழனுடைய பண்பாடு, தமிழனுடைய பழக்க வழக்க, தமிழனுடைய கலாச்சார மகிமை, நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வைத்தார்கள்னா, பிறந்த இடத்து மண்ணை சீரா கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. பிறந்த இடத்து மண்ணை சீரா, அதாவது பிறந்த இடத்து மண்ணா எதுக்காக கொடுக்கிறோம்? யாரும் கொடுக்கறது இல்லை நம்மள. ஆனா ஒரு மாவட்டத்துல மட்டும் இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துல பாருங்க, ஒவ்வொரு பெண் மக்களுக்கு முந்தானை ஏந்த சொல்லி மறுவழி வந்துட்டு போகின்ற போது சீர்வரிசை பின்னால பொண்ணு மாப்பிள முன்னால போகும்போது ஆக தாயின் தகப்பன்னு சின்னப்படி ஒருபடி மண் எடுத்து அளந்து முந்தானையில கொடுக்கணுமா? ஏன் கொடுக்கணும்? இந்த மண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இங்க இருந்து கொண்டு போய் அந்த மண் என்ன செய்யணும்? வெள்ளை துணியை விரிச்சு மஞ்சளை தடவி இந்த மண்ணை அதுல கொட்டி 3 முடிச்சு போட்டு கணவர் விட்டு பூஜை அறையில வச்சிருவாங்களாம். கணவர் விட்டு பூஜை அறையில வச்சிருவாங்களாம். எதுக்காக? எந்த மண்ணை கொடுக்கணும்? இப்ப நம்மளோட பிள்ளைக்கு நாள் குறிச்சிட்டோம், இத்தனை தேதி பத்திரிக்கை அடிச்சாச்சு. பத்திரிக்கை அடிச்ச உடனே என்ன கால் உண்டுவோம்? முகூர்த்த கால். இந்த முகூர்த்த கால் உண்டு தோண்டி போட்டிருக்க மண்ணு மிச்சம் கிடக்கு பார்த்தீங்களா? அந்த மண்ணத்தான் அந்த கொடுக்க. ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஒரு ஆணுக்கு பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைக்கும் குலசாமி ஒண்ணுதான், குலசாமி ஒண்ணுதான். ஆனால் பெண்ணுக்கு பிறந்த இடத்து குலசாமி ஒண்ணு, குலதெய்வம் ஒண்ணு, புகுந்த இடத்து குலதெய்வம் ஒண்ணு. அப்ப 2 குலதெய்வம் ஆயிடுச்சா பெண்ணுக்கு? அப்ப பிறந்த இடத்து குலதெய்வம் அந்த பிள்ளைய பார்க்க போகணும்னு இங்க இருந்து வருமா? அங்க வீட்டை தேடி வருகின்ற பொழுது நம்மோட்டு மண்ணு அங்க இல்லைன்னா நடு ரோட்ல இருந்து பார்த்துட்டு அப்படியே போயிடும். நம்மோட்டு மண் அங்க இருந்துச்சுன்னா நேரா வீட்டுக்கு வரும். அந்த வீட்டு கணவர் வீட்டு குலதெய்வம் என்ன செய்யும்? வழிமறைக்கு, இங்க உனக்கு என்னப்பா வேலை அப்படின்னு. என் வீட்டு பிள்ளைய நான் கொடுத்திருக்கேன், ஏன் நான் பிறந்த இடத்து மண் இங்க இருக்கு, என் மண்ணில் நான் உட்கார்ந்து என் பிள்ளைய பார்க்க போகணும். என் மண்ணில் உட்கார்ந்து என் பிள்ளைய பார்க்க போகணும். அப்ப நம்மோட குலசாமி, பெண் பிறந்த வீட்டுல இருந்த குலசாமி நேர கணவர் வீட்டுக்கு வரணும்னா நம்ம மண்ணை கொண்டு போனா தானே வரும். இல்லைன்னா நடு ரோட்ல நின்று பார்த்துட்டு போயிடும். நம்ம வீட்டுக்கு எப்படி அருட்கோலாச்சம் கிடைக்கும்? அப்ப ஏன் இந்த பழக்க வழக்கத்தை நம்ம மறந்தோம்? தமிழனுடைய பண்பாடு தானே, தமிழனுடைய பழக்க வழக்கம் தானே. இதை மட்டுமா மறந்தான்? எவ்வளவு போச்சு, மறந்துட்டோமா இல்ல மறக்கடிக்கப்பட்டமான தெரியல. நம்மளுடைய கலாச்சார மகிமையெல்லாம் நம்மளுடைய கலாச்சார மகிமை எந்த மாவட்டம் எந்த நாட்டிலையும் கிடையாது. தமிழனுக்கு ஒரு கலாச்சார மகிமை. நம்மோட குலதெய்வம் நேரம் நம்ம வீட்டுல வந்து செஞ்சு நம்மளோட புள்ள குட்டி எல்லாம் பார்த்துட்டு திரும்பி போகணும். அப்ப ஏன் பிறந்தெடுத்த மண்ணு, நான் சஞ்சரிக்கக்கூடிய மண்ணு அங்க கொடுத்து விட்டுருக்கேன், அந்த மண்ணை நான் உட்கார்ந்து என் பிள்ளைய பார்த்துட்டு போவேன்னு சொல்லுமா. அதுக்கப்புறம் தான் வழிமறிச்ச தெய்வம் நிக்குமா. புரியுதுங்களா? அப்ப ஒரு பெண்ணு இந்த மண்ணை எப்ப புழங்க முடியும்? இது சீரா எழுதுறாங்க. 2வது சீராக பிறந்த இடத்த மண்ணு ஒரு படி பிடித்திருக்கிறோம்னு 2வது சீர்வரிசையில் எழுதுறாங்க. பாருங்க, இந்த மண்ணு எப்ப புழங்கப்படும் தெரியுமா? கொண்டுகிட்டு போற நீங்க புழங்க முடியாது, இன்னொருத்தர் புழங்குவாங்கன்னு சொன்னேன். எப்ப புழங்குவாங்க? இப்ப நம்ம ஒரு புள்ள கட்டி கொடுத்தாச்சு, புள்ள குட்டியில பெத்தாச்சு, பேரம்பேத்தி எடுத்தாச்சு, கடைசியாக 90 வயசு 100 வயசுல நெஞ்சுக்கும் தொண்டைக்கு நமக்கு நம்ம ஒரு பிள்ளைக்கு இழுத்துக்கிட்டு கிடக்கின்ற பொழுது பிறந்த இடத்த ஆசை இருக்கு, அந்த மண்ணை அவுத்து கரைச்சு ஊத்துங்கடா வாயிலும்பா. அப்ப அந்த உயிர் நிக்குமா? அப்ப அந்த உயிர் நிக்குமா? மிச்சத்தை கொஞ்சோட தொட்டு வச்சு அதை நிப்பாட்டிட்டு மீத மண்ணை புகுந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டுல போய் முதல்ல புதைக்கின்ற பொழுது பிறந்த இடத்து மண்ணை மீத மண்ணை அதுல போட்டுட்டு தான் புகுந்த இடத்து மண்ணை அழிச்சு போடணும். இதுதான் நிலை உருவாகின்றது. தமிழுடைய கலாச்சார மகிமை, நம்முடைய முன்னோருடைய வாக்கி, முன்னோருடைய பழக்க வழக்கங்கள். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன, இந்த அம்மா இறந்துடும், கணவர் இருந்தா அந்த மண்ணை கரைச்சு ஊத்துறதுக்கோ அங்க கொண்டே போறதுக்கோ அவருக்கு வேலை உண்டு. கணவர் இல்லைன்னா பெற்ற பிள்ளை போடணும். கொண்டுட்டு போறது நீங்க, புலங்குறது உங்க வீட்டுக்காரரும் உங்க பிள்ளையோ, கடைசி வரைக்கும் புலங்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிறந்த இடத்து மண்ணை
சீரா கொடுங்கப்பா, பிறந்தெடுத்து மகிமையை புகுந்தெடுத்திலே சேர்ப்பார் என்பது நம்முடைய தமிழனுடைய பழக்க வழக்க கலாச்சார முறை. அதனாலதான் பிறக்காத சீரு பிறந்தெடுத்து மண்ணு. இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுத்து விடணும். ஆனா கொடுத்து விடுறது நம்ம மாவட்டத்தில் எங்க ஊர்லயும் இல்லை, மறக்கடிக்கப்பட்டது. ஆகையினாலே நேர் விருப்பத்திற்காக வானத்தை போல அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து பெண்ணுக்கு மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? இந்த மன்னவன் வேறு. வானத்தை போல வானப்படைத்த மன்னவனே, துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. போல மனம் படைத்த மன்னவனே, துளிய போல குணம் படைச்ச மன்னவனே, ஒரு நூலெடுத்து இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? இந்த மன்னவன் வேறு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. அற்புதம் அற்புதம். நன்றி. இந்த வாய்ப்பினை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. நன்றி கந்த வணக்கம். நன்றி நன்றி. என்ன பேரு? செல்வம் சந்திரகலா, ஏனாதி புதுக்காலனி கிராமத்தின் சார்பாக எனக்காக 201 ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்கிய அன்பு அண்ணார் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் எங்களது உள்ளம் கலந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். எங்களுக்கு வாய்ப்பினை வழங்கி உங்களை என்று மறவாமல் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. ஏற்றமுனா ஏற்ற இதுல இருக்கு முன்னேற்றம். எல்லாரும் பாடுபட்டா
எனத்தை